எந்த தவறு வந்து அதிகமா இருக்கு வாஸ்துல? நார்த் வெஸ்ட்டில் ஒரு டாய்லெட்டு. அந்த டாய்லெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சரி பண்ணுறவங்க எல்லாருமே பணக்காரர் ஆயிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் எப்போவுமே வாஸ்து சரி பண்ணால் உங்களுக்கு பணம் வரும்னே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல புரியுது. இடிச்சு உடைச்சா ரிசல்ட்டு 100க்கு 100க்கு 1000% உண்டு. ஓ! ஆனால் மக்கள் தயாரா இல்லையே. அவங்க போக்குலயே போய் தான் அவங்கள சரி பண்ணி நம்பிக்கை வர வச்சு பூஜை ரூமை தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சா அந்த பூஜை ரூமில் அந்த சாமி அந்த மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணோன்னே கொட்டிரும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்னும் இருக்காங்க. நான் அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேன். நான் நார்த் ஈஸ்ட்லேருந்து தான் இருக்கிற வீட்லேயே ஒரு சிங்கிள் ரூமை தனி ஒரு ரூமை எடுத்து அது வந்து 4 திசையும் உச்சப்படுத்தி அதுக்குள்ளே வுட் ஒர்க். எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருப்பாங்க, அது ஆண் வீடா பெண் வீடா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிடிக்கிறோம். செகண்ட் வந்து அவங்களோட குலதெய்வம் என்ன, குலதெய்வத்துக்கு சரியான வழிபாடுகளை. எங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை இருக்குது, எனக்கு வந்து சரியான மனநிலையில் நான் இல்லை, பல குழப்பத்தோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் கேளுங்க பாருங்கள். எல்லாருமே மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கண்ணாடி கப்பில் போட்டு வைக்கிறது, கிச்சனில் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் போட்டு வச்சவங்க அத்தனை பேரும் மன அழுத்தத்தெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஓடி ஓடி வந்து, அதாவது டிஃப்ரெண்ட்டாக அது கும்மி அடிக்கும். கட்டப்பையெல்லாம் எங்கே நிறைய வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த கிச்சன் டாப்பு துடைக்கிற துணி வச்சு அவங்களோட வருமானத்தோட 90 நாட்களுக்கு மேலே ஒரு பொருளை நகர்த்தாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வருது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ காம்பவுண்டு மேலேயே. சேலமில் ஏற்காடு போகிற வழியில் கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குது. ஐடிஐக்கு பக்கத்தில் பூட்டு முனியப்பன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? மிக சிறப்பாக இருக்கம்மா. சூப்பர் மேம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே உங்களுடைய வாஸ்து வீடியோவில் வந்துட்டு ஒரு டிப்ஸ் இருக்கும். படிப்படியாக இந்த வீடியோ பார்க்கும்பொழுது படிப்படியாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கும். ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு எடுத்த உடனே ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் அதை கொண்டாடுற விதமே தனி. நீங்கள் இத்தனை பேரோட வீட்டில் போயிட்டு இல்லை மனைகளையும் போயிட்டு வாஸ்து நிறைய விஷயங்கள் பார்த்து அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற நிறைய தீர்வுகளை கொடுத்துருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கையிலையும் படிப்படியாக அவங்கள வந்து கையை பிடிச்சி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமையில் உங்களோட கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. நிச்சயமா. கண்டிப்பாக உங்களோட ஃபீஸ்லேயும் வந்து 20% டிஸ்கவுண்ட்டும் வேறு எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. அதுக்கு முதல்ல ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தொடர்ந்து உங்களுடைய வாஸ்து பணியில் வந்துட்டு இப்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்க்கும் பொழுது அவங்களோட லைஃப்பில் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாஸ்து, இப்போ நீங்கள் வாஸ்து நிபுணராக இருக்கிறதுனால இந்த கேள்வி அதிகமாக இந்த தவறை தான் நான் மெஜராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த தவறு வந்து அதிகமாக இருக்குது வாஸ்துவில்? அதிகமாக வாஸ்துவில் தவறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நார்த் வெஸ்ட்டில் ஒரு டாய்லெட்டு. அந்த டாய்லெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் படி ஒன்று போட்டு அதுக்கு அடியில் டாய்லெட். இதை தான் நான் மேஜராக அதிகமான இடங்களில் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு உள்ள கட்டின வீடுகளில் பார்க்குற ஒரு தவறு இதுதான் மேஜராக பார்க்குறேன். ஓகே, 95% படிக்கட்டு கடையில் ஒரு டாய்லெட்டு. நீங்கள் சொன்ன அதே வார்த்தை இந்த படிப்படியான்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் படிப்படியாக வந்தது. என்னோடய பூர்வீக வீட்டில் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா தவறான அமைப்பில் தான் படி இருந்தது. ஓ. கிச்சனே வடகிழக்கில் இருந்தது. ஐயோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவறாக இருக்கிற போது சில விஷயங்கள் தடைகள் வந்து ஒரு மனக்குழப்பங்கள் அப்படின்னு வரும்போது நானே நிறைய புக்ஸ் எல்லாம் திருப்பதி கௌரி ரெட்டி ஐயாவோட புக்ஸை வாங்கி நிறைய படித்து வாஸ்து கரெக்ட் பண்ணுறதுனா என்ன எப்படி இருக்குங்கிறத இப்போ அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. அப்படி பார்த்து இடித்து சரி பண்ணினது. பிறகு வந்து தமிழ்நாட்டிலேருந்து சில வாஸ்து நிபுணர்கள், நிறைய வாஸ்து நிபுணர்களே எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தது. அதுக்கு பிறகு தான் வந்து என்னோடய குருநாதர் திரு அன்பழகன் சார் வந்து நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. சூப்பர். அவங்க தான் என்னை வந்து ஒரு சரியான ஒரு வாஸ்து நிபுணராக குறைந்த காலகட்டத்தில் எக்ஸலண்ட்டாக என்னை கொண்டுட்டு வந்து இந்த சமுதாயத்தில் நிறுத்தி, இது உங்களால் முடியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை கரெக்ஷன் இதை பண்ணுங்கள், இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மீடியாவில் வேணாலும் பேசுங்க, உங்கள் வார்த்தையில் உண்மை இருக்கும், உறுதி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும்,
அப்படின்னு சொல்லி அந்த என்னை வந்து இந்த எக்ஸ்போஷர் லெவலுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு டிவி சேனலில் என்னை கொண்டு உட்கார வச்சார். அதன் அப்போ கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சார் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருப்பியல்ல என்னோடய குருநாதரை சந்தித்து அந்த இன்னும் துல்லியமாக வாஸ்து வந்து காம்பஸ் பார்த்து வாஸ்து பார்க்குற அளவுக்கு தயாராகிட்டு இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான வீடுகள், ஒரு 100 கணக்கில் இல்லை, 1000 கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு. அந்த அளவுக்கு என்ன பயணம் வந்து அந்த அளவுக்கு வந்து என்னோட பயணம் வந்து இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க சரி பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த நிச்சயமா எங்க வீட்டோட வாஸ்துவை நான் சரி பண்ணின பிறகுதான் எனக்கு வந்து இவ்வளவு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வாய்ப்புகள். நம்ம அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்கும். அந்த அளவுக்கு வந்து வீட்டோட வாஸ்து அவ்வளோ பலமாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும். ஏன்னா சில பேர் கூட கேட்கலாம், பணம் வரணும்னா வாஸ்து சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, வாஸ்து சரி பண்ணுறவங்க எல்லாருமே பணக்காரர் ஆயிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் எப்போவுமே வாஸ்து சரி பண்ணால் உங்களுக்கு பணம் வரும்னே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல தெளிவான மனநிலை வரும், பாசிட்டிவாக இருப்பீங்க, பாசிட்டிவாக பேசுவீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறும். ஏன்னா வாஸ்தெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு 4 ரூமுக்குள்ளே வந்து நான் பஞ்சபூதத்தெல்லாம் சரி பண்ணிட்டேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா நடக்காது. இப்போ நான் என்னை கொண்டுட்டு வந்து எனக்கு குருநாதர் என்னை வந்து இங்கே சென்னையில் என்னை மீடியாவில் அறிமுகப்படுத்தினாலும் என்னோடய உழைப்பு, என்னோடய அறிவாற்றல், அதுக்குண்டான ஒரு கோல் செட் பண்ணி நான் அடிக்கிறது, இதெல்லாம் மைண்ட் பவரில் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி வீட்டோட வாஸ்து நம்பர்ஸ் இன்றளவும் எழுதுகிறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன். அதுக்கு ஒரு கான்ட்ராவர்சியாக ஒரு கமெண்ட் வரும், பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதே அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அப்படி எல்லாமே அனுபவபூர்வமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு குருவாக, ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். நீங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் பலன் அனுபவிச்சிருக்கீங்க. நிச்சயமாக. என்னென்னா நான் வந்து மற்ற வாஸ்து நிபுணர்களுக்கும் எனக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் வாஸ்து ஒன்றை மட்டும் சொல்லி இங்கே இதை இடிச்சிருங்க, அதை உடைச்சிருங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இடித்து உடைச்சா ரிசல்ட்டு 100க்கு 1000% உண்டு. ஆனால் மக்கள் தயாராக இல்லையே, அவங்க போக்குலேயே போய் தான் அவங்கள சரி பண்ணி நம்பிக்கை வர வச்சு அதுக்கப்புறம் இடிக்க வைக்கிறேன். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஆனால் எனது இந்த மாதிரி ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சவொடனே அந்த இடிக்கிறது உடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு மாறுறதோ இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறதோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது. இதை மறந்தே போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சில விஷயங்களை பண்ணுங்கள். இப்போ ரீசண்டாக பார்க்குற ஒரு வீடுகளில் கூட என்னால் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம்டாக கேட்கும் பொழுது ஆமாம்மா நான் செஞ்சிட்றேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறேன்மாங்க, ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறேன், பிள்ளைங்க கிட்ட கேட்குறேன், வாஸ்து சரி பண்ண பணம் இல்லை. அதில் விட குறிப்பாக இன்னொரு பியூட்டி இருக்கும் பாருங்கள், என் பூஜை ரூமுக்கு வாஸ்து சொல்லுங்கள், என் பூஜை ரூம் கரெக்டாக இருக்கா, என் பூஜை ரூம் கரெக்டாக இருக்கா, இங்கே டாய்லெட்டு தப்பாக இருக்கும், அக்னி மூலையில் டாய்லெட் இருக்கும், நார்த் வெஸ்ட்டில் ஒரு படியை போட்டு அதுக்கடியில் ஒரு டாய்லெட்டை கட்டி வச்சுருப்பாங்க, நார்த் ஈஸ்ட்டில் வடகிழக்கில் ஒரு டாய்லெட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த பூஜை ரூமை தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சா அந்த பூஜை ரூமில் அந்த சாமி, அந்த மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணோன்னே கொட்டிரும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்னும் இருக்காங்க. நான் அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேன். நான் நார்த் ஈஸ்ட்லேருந்து தான் டாக்டர் ரவிரமணா சார் என்னோட குருநாதர்களில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வடகிழக்குலேருந்து ஈசானியத்துலேருந்து போங்கம்மா, அங்கே போனீங்கன்னாகவே தெளிவாயிருங்க. ஏன்னா இன்சான் உடம்புக்கு முகமே பிரதானம், தலையே பிரதானம், முகமே பிரதானம். அப்போ அந்த இடத்த முன்ன கிளியர் பண்ணுங்க. அப்போ அவங்க முகத்தில் ஒரு தெளிவு வந்துடும், கேட்கும் திறன் அதிகமாகும், பார்க்கும் பார்வை தெளிவாக இருக்கும், பிரெயின் மூளை அங்கே தான் இருக்குது, மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, தன்னம்பிக்கையாக பேச ஆரம்பிப்பாங்க, தூங்க மாட்டாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் மாற்றக்கூடிய இந்த வடகிழக்கு சரி பண்ணிட்டு ஒவ்வொன்றா போங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு, அது எழுதி கொடுத்தோடனே முகமே வாடிடும் கிளையண்ட்டுக்கு. அப்பா இத்தனை பாயிண்ட் எழுதியிருக்கீங்க, எதை உடைக்கிறது, எதை விடுறது, இத்தனைக்கும் இதை சரி பண்ணால் இது நடக்கும், ரிட்டன் க்ரீன் இங்கில் எழுதி சைன் பண்ணி கொடுக்குறேன். இது வடகிழக்கு சரி பண்ணால் இது நடக்கும், தென்கிழக்கு சரி பண்ணால் இதை நடக்கும், எல்லாமே எழுதி கொடுத்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க. நான் ரெக்கார்டிங் போடுவாங்க, நாட் பர்மிட்டட், ரெக்கார்டிங் போடக்கூடாது. யாரோட குரலையும் அவங்களோட அனுமதி இல்லாமல், தெரியாமல் சில பேர் போடுவாங்க, அவங்களோட அனுமதி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். எழுதி கொடுக்குறேன், நான் எழுதி சைன் பண்ணி கொடுக்குறேன், என் பர்சனல் நம்பர் கொடுக்குறேன், எனி
24/7 நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், எல்லாம் தெளிவாக கிளாரிட்டியாக எழுதி கொடுக்கும்போது செய்ய தயாராக இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு, சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா, நான் அதுக்கு ஒரு பேர் வந்து வீட்டுக்குள்ளே வீடுன்னு அழகாக வச்சுட்டேன். ஆனால் வந்து ஒரு இருக்கிற வீட்லேயே ஒரு சிங்கிள் ரூமை எடுத்து, ஒரு தனி ஒரு ரூமை எடுத்து, அது வந்து 4 திசையும் உச்சப்படுத்தி அதுக்குள்ளே வுட் ஒர்க் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு உச்ச பலம் பெற்ற ஒரு வீடு மாதிரி அந்த ரூமை ரெடி பண்ணி, அந்த ரூமில் வந்து அந்த மெம்பர்ஸ், அந்த வீட்டோட உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது இந்த வாஸ்து வேலை பார்க்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த வாஸ்து இப்போ ஜாதகம்னா இந்த ராசி, இந்த நட்சத்திரம், டிரான்சிட்டில் இந்த 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 கிரகம் இங்கே இருக்குது, அதை பொறுத்து பலன் சொல்கிறோம். ஒருத்தரோட ஜாதக கட்டத்தை வச்சு இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த குணநலனில் இருப்பாங்க, இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இது, 6ஆம் இடத்துல இது, 12ஆம் இடத்துல இதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை, முன்னோர்களை, அப்பா அம்மாவை, மனைவியை, குழந்தைங்களை பற்றி சொல்ல முடியும் ஜாதகத்தில். வாஸ்துவில் எப்படி இருக்கட்டும், பஞ்சபூத தத்துவம் இருக்கட்டும், 16 திசைகள் இருக்கு, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி என்னோட குருநாதர், இருப்பியல் குருநாதர், அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி 27 இயர்ஸ் வந்து அந்த பலனை எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்போ நான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் அதை செய்து கொடுத்து, அந்த செய்து கொடுக்கும்போது அந்த பலனை வந்து கண்கூட நேரில் பார்க்குற இந்த வாஸ்து அப்படிங்கிறது இப்படி தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். கான்ஃபிடென்ட்டாக அங்கே விஷயத்தை அங்கே ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி சரி, இப்போ வாஸ்து இப்போ நம்ம சொல்கிறோம் வாஸ்துல என்ன அதிகமாக பார்த்தீங்கன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த வடமேற்கில் உள்ள டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். அது வெளியிலேருந்து போகிற மாதிரியும் வச்சுக்குவாங்க, இல்லைனா படிக்கடியில் ஒரு டாய்லெட் வச்சு உள்ளேருந்தும் வர மாதிரி வச்சுக்குவாங்க. கேட்டால் ஜென்ரலாக என்ன சொல்கிறதுனா, 4 நல்லது கெட்டதுக்கு நாங்கள் போகும்போது வீட்டுக்குள்ளே போய் எப்படி குளிக்கிறது, அதனால இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி, சின்ன இடம் தானே, எப்பவும் வேஸ்ட்டாக தானே இருக்குது, படிக்கடியில் இருக்கிற இடத்த போய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு கட்டுறது. அதுதான் பெரிய கடனை உருவாக்கும், வம்பு வழக்கை உருவாக்கும், நிம்மதியை கெடுக்கும், கடனை உருவாக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ஒட்டுமொத்தமாக இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஆணித்தரமாக கணிக்க முடியுது. ஆனால் எல்லாருமே அந்த படிக்கடியில் இருக்கிற டாய்லெட்டை எடுக்கணும்னா அவ்வளோ யோசிப்பாங்க. ஏன்னா இதை எடுத்துட்டாக்கா நாங்கள் எப்படி பயன்படுத்துறது, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் டாய்லெட்லாம் கட்டியிருக்கோம், ஆனால் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து வாழ்க்கையில் தவறுகளை உருவாக்குதுன்னு நீங்கள் வந்து என்ன சொன்னாலுமே அவங்க இடிக்க தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் வந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஒரு கன்சல்டண்ட்டாக போயிட்டோம், அவங்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது தான் என்னோட முதல் வேலையாக நான் பார்க்கும் பொழுது, உடனடியாக இந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே இருக்கிறது எத்தனை பேர், எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருப்பாங்க, அது ஆண் வீடா பெண் வீடா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிடிக்கிறோம். செகண்ட் வந்து அவங்களோட குலதெய்வம் என்ன, குலதெய்வத்துக்கு சரியான வழிபாடுகளை பண்ணுறாங்களா, அதை செய்ய வைக்கணும். தேர்ட் வந்து அவங்களோட முன்னோர்கள் வழியில் என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த கிரகம் வந்து இங்கே இருக்கும், குடும்ப தலைவரோட ஜாதகத்தில் இருக்கும். முன்னோர்கள் பிரச்சனை, முன்னோர்கள் வழி தவறுகள்லாம் இருக்குன்னா சனி கேது இணைவு அப்படிங்கிறதும் காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பில் அந்த ஜாதகம் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து அங்கே சனி கேதை வச்சுக்கிட்டு இங்கே வீட்டை என்ன தான் குறைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் இங்கே ரிசல்ட் எடுக்க முடியாது. வீட்டையும் சரி பண்ணணும், அங்கே வந்து அங்கே உச்ச நீச்சத்துக்கு நீச்சமாக இருக்குது, நான் கிரகம் வந்து உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா, அங்கே என்ன பலனை கொடுத்துட்ருக்குங்கிறத அங்கேயும் வந்து பிருகுநந்தி நாடியில் அங்கேயும் ரிசல்ட் எடுக்கணும். அங்கேயும் வந்து அதுக்குண்டான வழிபாடுகள், அதுக்குண்டான தான தர்மங்கள், அதுக்குண்டான உணவுகள், இது எல்லாத்தையும் மாற்றணும். ஒன்று போல் இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும். இதனால தான் நிறைய பேர் வாஸ்துவை நம்புறதில்ல, வாஸ்துவை வந்துட்டு செஞ்சு வச்சுட்டு வாஸ்து எனக்கு பலன் கொடுக்கலன்னு ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி நீங்கள் என்னென்னா இப்போ வீட்டுக்கு வாஸ்து போய் இடிக்கிறது மட்டும் சொல்லாமல் அதுக்கு சார்ந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் சுற்றி 360 டிகிரியில் பார்க்கறதுனால மட்டும்தான் இது சாத்தியப்படும். நிச்சயமாக அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றுப்புற வாஸ்து, மரம் செடி கொடிகள் அங்கே என்ன இருக்குது, முக்கியமாக கடன் இருக்குது, தொழில் நிறையா நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்கக்கிட்ட உடனே நீங்கள் நம்ம தைரியமாக கேட்கலாம், எங்கே உங்கள் வீட்டில் ஏதாவது கொடிகள் காம்பவுண்டு மேலே வீட்டு மேலே படர விட்டுருக்கீங்களா, மணி பிளான்ட்டெல்லாம் நிறைய கிச்சன்லலாம் போட்டு வச்சுருக்கீங்களா, நிறைய பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில், எப்போ பாரு சண்டை இருக்குது, எனக்கு வந்து சரியான மனநிலையில் நான் இல்லை, பல குழப்பத்தோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் கேளுங்க பாருங்கள், எல்லாருமே மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இருக்கிறதெல்லாம் வெளியில் வைக்கிறதெல்லாம் பார்த்தாதுன்னு வீட்டுக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன கண்ணாடி கப்பில் போட்டு வைக்கிறது, கிச்சனில் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் போட்டு வச்சவங்க அத்தனை பேரும் மன அழுத்தத்தெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை
ஓடி ஓடி வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக அது கும்மி அடிக்கும். ஓஹோ! இதுக்கு காரணம் அந்த மணி பிளான்ட் தான் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரியுது. இப்போ நீங்க சொல்லும்பொழுது என்னன்னா ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வெறும் இடிச்சிட்டு மட்டும் போகாம உங்களோட பேமெண்ட் எல்லாமே மட்டும் இது பார்க்கணும். பண்ணாம, எல்லாமே எல்லாமே பார்த்து நீங்க பார்த்துட்டு சொல்றதுனால மட்டும் தான் ரிசல்ட் இந்த கிடைக்குது. செடிங்களை எடுத்துருங்க, இந்த மரங்களை எடுத்துருங்க ம். அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணுறதும், ப்ளஸ் வந்து வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுருங்க, வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருட்களை வச்சுருங்க. நீங்கள் எல்லாமே வாஸ்து கரெக்டாக பண்ணிட்டும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த பிக் ஷாப்பர்னு சொல்லுவாங்க, இந்த கட்டைப்பையெல்லாம் எங்கே நிறைய வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஓஹோ! அதே மாதிரி இந்த கிச்சன் டாப்பு துடைக்கிற துணி வச்சு அவங்களோட வருமானத்தோட நிலையை சொல்லிடலாம். அதெல்லாம் இப்ப எப்படி மெயின்டைன் பண்றது? எல்லாம் அதுக்குன்னு எல்லாமே அதாவது கிச்சன் டாப்னா நீங்கள் உடனே கடையிலேயே போய் வாங்கணும்னு இல்லை, நல்ல கிளாத் வாங்கி கட் பண்ணி போட்டுக்குங்க. கிழிஞ்சு போன பனியனையோ ப்ளவுஸையோ நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பழசு அப்படிங்கிறத எங்கெங்கே எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை எதுக்கு தான் பயன்படுத்தணும். அதை வருஷ கணக்கில் தேக்கி வைக்காதீங்க வீட்டில். ஓ, கட்டை பை வச்சிருந்தா பிரச்சனை வரும். கட்டை பையெல்லாம் நிறைய வச்சிருக்கோம், அது வைக்கலாம். நம்ம ஒரு தேவைக்கு ஒரு 10 பை வச்சுக்கோங்க. 100 பை வச்சிருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வேணும்னு 10 வருஷமா தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது எதுக்கும் ஆகாது, கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா மக்கி போய் கொட்டை தான் செய்யும். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய தவறுகள், அதிகமாக பண்ணுற தவறுகள்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே பண்ணது இந்த பூஜை ரூமுக்கு மேலேயோ டாய்லெட்டுக்கு மேலேயோ லோ ரூஃப், அதாவது ரூஃப் வந்து இறக்கி போட்டு மேலே வந்து ஒரு அட்டாலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு பழைய ஸ்டோர் மாதிரி மேலே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்தாத அண்டா குண்டா எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அதை மாதிரி வச்சுட்டு நல்ல காஸ்ட்லியான ஒரு பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருவாங்க வீட்டுக்கு. வச்சுட்டு அதை வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பழைய காலத்தில் வச்சுருந்தாங்க, பழைய பொருட்களெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பொங்கலுக்கும் இறக்கி க்ளீன் பண்ணாங்க, வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அசையாத பொருள், பயன்படுத்தாத பொருள் நிறைய வச்சுருக்காங்க. இது 2வது தவறு. அதாவது 3வது எத்தனை இப்போ நம்ம பொங்கலுக்கு தான் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இது மாதிரி சுத்தம் பண்றது ஒரு வழக்கமா இருந்திருக்கு பாரம்பரியம். இப்போ யார் பண்றாங்க? யாருமே பண்றது இல்லை. ஒன்று அப்புறம் நீங்க உங்களோட இதுல நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படி சொல்றீங்களா? இல்லை எத்தனை 3 மாதங்களுக்கு 90 நாட்களுக்கு மேல ஒரு பொருளை நகர்த்தாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு கொடுக்கும். வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வருது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ காம்பவுண்டு மேலேயே ஏதாவது கொடிகள், அது ராமபானம் செடியாக இருக்கட்டும், மல்லிகை செடியாக இருக்கட்டும், கொடி வகையில் ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் வந்து மணி பிளான்ட் இருந்துச்சுன்னா தூக்கி வெளியே வச்சுருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மணி பிளான்ட் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த மணி பிளான்ட்டை தூக்கி கொஞ்சம் நாளைக்கு வெளியே வச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த செடி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. சொல்லுவாங்க செடி கொடிகளை பத்தி கேட்கும்போது நான் நிறைய முறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், டாக்டர் ரவிரமணா சார்ட்ட, ஏங்கண்ணா நீங்க வந்து இந்த வாஸ்துவுக்கும் இந்த கொடிகளுக்கும் என்னங்கண்ணா சம்பந்தம் இருக்குன்னு கேட்கும்போது அவர் சார், அவர் வந்து அதாவது இந்தியாவின் வாஸ்துவின் தந்தைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாலேஜ். ஒரு வீட்டுக்கு போகும்போதே சகுனத்தை வச்சு இந்த வீட்டில் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிடுவார். ஒரு முறை அவர் கூட நான் ஒரு சைட்டு விசிட்டுக்காக அப்போ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட காலத்தில் போனப்போ ஒரு இடத்துல வந்து போகும்போது ஒரு ஃபயர் சர்வீஸ் லாரி ஒன்று முன்னாடி போகும்போதே சொல்லிட்டார், இங்கே அம்மா இந்த வீட்டில் வந்து அக்னி மூலையில் தான்மா பிரச்சனை. எப்படிங்கண்ணா அப்படின்னா அது சொல்கிறேங்கம்மா அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம் சொல்லவும் மாட்டார், நம்மளா யூகிக்கணும். அதுக்கப்புறம் 2-3 முறை போகும்போது அவர்கிட்ட நான் இப்போல்லாம் அதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கேட்டேன், இதை வச்சு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட நம்ம வந்து அவர் சொல்கிறத அப்படியே நம்ம சொல்லக்கூடாது, நம்மளும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய. ஏன்னா ஒருத்தருக்கு மீன் கையில் கொடுக்கறத விட மீன் வளர்க்குற கலையை கற்றுக் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயம். அந்த மாதிரி அந்த கொடிகளுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஜென்ரலாக ஒரு வாஸ்து நிபுணர்னா என்ன சொல்கிறோம், உங்கள் வீடும் உங்கள் உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் உடம்பு மேலே ஒரு பாம்பு ஏறுனா உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி பயமாகவும் ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறோம், அந்த உணர்வுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியாத மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஒரு வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ ஒரு கொடி படர்ந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதனால தான் எங்கே போனாலும் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு மேலே படாமல் வச்சுக்கலாம். வீட்டுக்கு மேலே படாமல் கொடிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் காம்பவுண்டுக்குள்ளே தவிர்த்துருங்க. காம்பவுண்டுக்குள்ளே தவிர்த்துருங்க. வீட்டுக்கு வெளியில் கொடிகள் வச்சுக்கோங்க.
அல்லது தோட்டம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா, நிறைய இருந்துச்சுன்னா அங்கே வளர்த்துங்க. அல்லது மொட்டை மாடியில் எங்கேயும் படராமல் ஒரு பந்தல் மாடி போட்டு வளருங்க, தப்பு கிடையாது. வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ ஏறக்கூடாது, படக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மாறுதல் கொண்டு வந்துட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ பணம் வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க. ஒவ்வொரு வீட்டில் அங்கே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஒரே மாதிரி சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும். இப்போ ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பல கோடி ப்ராப்பர்ட்டி, ஆனால் அத்தனை கோடிக்கு அதிகமாக கடன். இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டேன். அவங்களுக்கு இருக்கிற கடனை விட சொத்தை கம்மியாகும். அதாவது 3ல் 1 பாகம் தான் சொத்து இருக்கு, மீதி 3/4 பாகம் கடன் இருக்கு. எப்படி மீண்டு வர்றது? அப்போ வாங்கக்குள்ளே யோசிச்சிருக்கணும். பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், இதை வாங்கி அதில் போட்டு இதை போட்டு ஏதோ கதை சொல்கிறாங்க, பரவாயில்ல, சரி இதுக்கு என்ன தான் தீர்வுங்கிறத வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு 2மே பாதிக்கப்பட்ட சைட்டே எல்லாம் கோர்ஸாக ஒரு எல் டைப்பில் பெண்டு இந்த மாதிரிலாம் வந்தது. காம்பவுண்டு தப்பாக போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதாவது 5 பெண்கள் அந்த வீட்டில் 5 பேர். ஆனால் நல்லா படிச்சிருக்குங்க பிள்ளைங்க. கல்வியை கொடுத்த அந்த வீடு அடுத்தது கல்யாண வாழ்க்கையில் கை வச்சிருச்சு. மேரேஜ்ல எல்லாருக்குமே மேரேஜ் 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 3 பேர்த்தோட லைஃப்லையுமே பிரச்சனை. எல்லாம் நல்ல அறிவாளிங்க, பிரில்லியன்ட்டுங்க, நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து மைண்டு டிப்ரெஷனில் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம். ஏன்னா அந்த வாழ்க்கையை வந்து தொடரலாமா தொடராமல் விட்டுறலாமா அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வாஸ்து வந்து கை வைக்குது. ஏன்னா ஒரு நார்மல் பீப்புள்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறதுன்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் கவர்மெண்ட்ல கிடைக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம வீட்டோட வாஸ்து தான் நமக்கு எத்தனை பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிற போது அவரோட தொழில் வந்து படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு இவ்வளோ கடனில் இருக்கிறதையும் பார்க்கும்போது வாஸ்து கரெக்ஷன் சொன்னால் அதை சொல்லும் பொழுதே இதெல்லாம் சரி பண்ண முடியாது, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொன்றா சொல்லவே பின்னாடி அவங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வராங்க. எது முடியாதுங்கிறது தான் நிறைய வந்துச்சு, முடியுங்கிறதே வரல. சார் நான் சொல்லிட்டேன், இதை அப்படியே விட்டுருங்க, இந்த வீட்டை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் உங்கள் கான்செப்ட்லேயே தொட்டு படிக்கட்டு அதாவது அந்த படிப்படியாக வந்த அந்த படிக்கட்டு தவறு, டாய்லெட்டு, என்ட்ரி, பூமியோட அமைப்பு எல்லாமே பஞ்சபூதமே அங்கே வேலை செய்யலை, எல்லாம் கோர்ஸாக கிடக்கு. 4 பஞ்சபூதமும் 5 பூத தத்துவமும் அங்கே பாதிக்க கிடக்குது. சரி விட்டுருங்க, இந்த வீட்டை அப்படியே விட்டுருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே படி, வாங்க 2வது மாடிக்கு போகலாம், அங்கே போய் நம்ம வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாஸ்து பிளான் கையிலேயே வரைஞ்சி கொடுத்து அவங்க இன்ஜினியர்கிட்டே வச்சு இந்த மாதிரி பண்ணணும், இங்கெங்கே ஜன்னல் கொடுக்கணும், இந்த ரூம் இங்கே வரணும், இந்த ரூமுக்கு டாய்லெட் இங்கே வரணும், என்ட்ரி இங்கே வரணும், இந்த ஜன்னல்கள் இப்படி இருக்கணும், இங்கே வந்து உள்ளே வந்து இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணணும், அந்த வுட் ஒர்க்கில் இந்த ஏரியாவில் கபோர்டு வரணும், இந்த ஏரியாவை ஃப்ரீயாக விடணும், எல்லாம் A to Z எல்லாம் கிளியராக பண்ணி கொடுத்தாச்சு. கீழே வீட்டுக்கு நீங்கள் சமைங்க, சாப்பிடுங்க, கெஸ்ட்டு வரட்டும், எல்லாம் பண்ணிட்டோம். தூங்குறது மட்டும் மேலே எப்படி 2 மாடி ஏறுவேன்னு கேட்டார். இது பாருங்க, இந்த இடத்துல பரவாயில்ல, கோடிக்கணக்கில் கடன் இருக்கு, லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு லிஃப்ட்டை போட்டுக்குங்க, அழகா லிஃப்ட்டில் போங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க அந்த ஊரில், நல்லா வெளியே எவ்வளோ கடன் இருந்தாலும் நல்ல பேர் புகழ். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்க ஆரம்பித்தா, ஆக்சுவலாக இது நடந்தது வந்து தஞ்சாவூரில் ஒரு கோவில், 2 கோவிலுக்கு அவர் தர்மகர்த்தா. அப்பா, அங்கே கோவில் இங்கே இருக்கிற பாதிப்பை கோவிலோட திசைகளும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அதையும் போய் பார்த்தேன். அது அவரோட கேள்வியே வந்து நான் வந்து இந்த தர்மகர்த்தா போஸ்டிங்கை தொடரலாமா விட்டுறலாமா. கர்த்தா அப்படிங்கிறவங்க அங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், வீட்டோட வாஸ்துவும் அங்கே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த கோயிலும் எழுந்தருளியாகும், பேரு புகழ் எல்லாமே நிலைக்கும். இது வந்து நான் வந்து குறி சொல்கிற ஆள் கிடையாது. நீங்கள் வந்து தர்மகர்த்தா இருங்கன்னு சொல்ல முடியாது, நான் இல்லைன்னு நான் வாஸ்து கன்சல்டன்ட். எனக்கு வாஸ்துவை பற்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன். வாஸ்துவை ஜெயிக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுப்பேன். இதுதான் என்னோட எல்லை. இதுக்கு மேலே இந்த கோவிலை பற்றி வேணும் அப்படின்னா இதுக்குண்டான நபர்கள் இருக்காங்க, ஸ்தபதிகள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அந்த ஸ்தபதி வச்சு நான் கோயிலை கரெக்ட் பண்ணிக்கிறேம்மா, ஆனால் நீங்கள் வந்து இந்த தர்மகர்த்தா போஸ்டிங்கை நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி அடுத்தது வாங்க பிரசன்னத்துக்குள்ளே போகலாம், நீங்கள் வந்து உங்களோட கேள்வி கேளுங்க, 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க, பிரசன்னம் பார்ப்பீங்க. பார்ப்பேன். அதில் வந்து அகத்தியர் நாடியில் உங்களுக்கு என்ன வருது, அகத்தியர் நாடியில் பார்ப்பேன். இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் நம்பர் 1 சொல்லுங்க, 33 அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னோன்னா அதுக்குண்டான பலன் கண்டினியூ பண்ணலான்னு. அப்போ நீங்கள் இதை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க சார், அது பாட்டுக்கு தெய்வ காரியம் ஆரம்பிச்சாச்சு,
பாதி கோவிலில் விட்டுட்டு வரக்கூடாது. உங்களுக்கு அடுத்தது இந்த கிராமத்தில் அதை எடுத்து செய்யவும் ஆள் கிடையாது. அதை ஒரு திருப்தியாக முடிச்சுட்டு வந்துருங்க. ஆனால் வீட்டில் நான் சொல்லியிருக்கிற கரெக்ஷனை பண்ணணும். கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா கொடுத்துருக்கல பிளான் படி செகண்ட் ஃப்ளோரில் அழகாக இந்த மாதிரி வாஸ்துபடி நீங்கள் வீட்டை அமைச்சிக்கணும். 2 ரூம் போட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஆனால் இதை செஞ்சால் இந்த சொல்லியிருக்கிற செடி கொடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கேரண்டியாக உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அடுத்தது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரக்கூடிய அருமையான ப்ராஜெக்ட்டு. அதுக்கு லோன் வாங்கி நீங்கள் செஞ்சால் கூட தப்பு கிடையாது. அதை பற்றின நாலேஜ் அந்த தொழிலை பற்றின நாலேஜ் எனக்கு உண்டு. அதனால் சொன்னேன், இந்த தொழிலுக்கு கடனோட கடன் இன்னும் ஒரு 2 கோடி கடனை வாங்கி போட்டு இதை ஆரம்பிங்க. இத்தனை கடனையும் இந்த தொழில் உங்களுக்கு அடைச்சிரும். ஆனால் வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாஸ்துவால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக இப்போ ரூமுக்கு பிளான் கொடுத்தாச்சு. அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பெரிய பெரிய பிளாக்ஸ் வச்சு சீக்கிரமாக கட்டி முடிச்சு பூசிக்கிங்க. கீழே எல்லாம் இந்த செடி கொடிகள்லாம் எடுத்தாச்சு. டெய்லி ஃபோட்டோ போட்டுருவாங்க, டெய்லி ஒரு வாய்ஸ் போட்டுருவாரு. ரொம்ப ஹாப்பியாக நானும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய நெருக்கடியில் நமக்கு ஒரு ஃபீஸை கொடுத்து வர வச்சு நம்பிக்கையாக அவங்க போய் நான் அவங்க வீட்டு வாசலில் நிற்கும் போது எனக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி கும்பத்தை கையில் கொடுத்து சொன்னதே, நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னையிலேருந்து எங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நேற்றுக்கே எங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கோம். அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க சார். நானும் உங்களை மாதிரி தான். இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழும் என்னோட குருநாதர்களுக்கு தான். அதனால் வந்து நிச்சயமாக இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு கோயிலும் சூப்பராக சொல்லிட்டு வந்தேன். அழகாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஒன்றும் இல்லை, அவங்க ஆக்சுவலாக அங்கே கும்பகோணத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் தூரம் வர மாதிரி இருக்கும். வந்து ஒரு முனீஸ்வரன் கோவில் ஒன்று, கிராம தேவதை. அந்த கோவிலுக்கு வந்து அதாவது இது வந்து ஆக்சுவலாக சேலமில் தான் இருக்குது. பூட்டு முனியப்பன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டிட்டோம் அப்படின்னு. சேலமில் ஏற்காடு போகிற வழியில் வந்து ஐடிஐ, அதாவது கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குது. ஐடிஐக்கு பக்கத்தில் பூட்டு முனியப்பன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இருக்குது. பிரிட்டிஷ்காரங்களே அதுக்கு இடம் விட்டு பங்களாக்குள்ளேயே அதுக்கு தனியாக அதுக்கு ஒரு வழி பாதையெல்லாம் போட்டு ஜட்ஜோட பங்களாலே இருக்குது. அப்போவே அவங்க வந்து அதாவது அந்த துறைங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. எந்த விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க? எல்லா விஷயத்துக்குமே ஓகே பூட்டு போடணும். சாவி அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். ஓகே, திரும்ப போய் நம்ம போனால் சரி. ஆயிரக்கணக்கான பூட்டு போட்டிருப்பாங்க அந்த கோவில். பூட்டு முனியப்பன் அதே பேர். அங்கே அந்த பஸ் ஸ்டாப்புக்கே இப்போ அந்த பேர் தான். அந்த கோவிலை சொன்னேன் அவங்களுக்கு. அது எதனால எனக்கு அது தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க இருக்கிறது தஞ்சாவூர் அந்த ஏரியா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமே அம்மா அப்படின்னா, அதெல்லாம் ஒரே ஒரு முறை வாங்க, உங்களுக்கு அதுதான் வந்திருக்கு, உங்களோட கேள்விக்கு பதில் என்ன வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரொம்ப நீங்கள் கூட கூகுளில் கூட நீங்கள் அடித்து பார்த்துட்டு அந்த நல்ல விளக்கத்தோட அந்த அட்ரஸோட கூட நம்ம வீடியோவை போடுங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் அளிக்கக்கூடிய விஷயம். தீராத விஷயங்கள் எல்லாமே தீரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அது போயிட்டு வரட்டும். இந்த மாதிரி பல கோவில்களை பற்றி சொல்லலாம். ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு வாஸ்து நிபுணருக்கு போட்டி கிடையாது. எனக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும். இன்னொருத்தரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனை, அதாவது இது அஸ்ட்ராலஜி பார்க்குற விஷயம் இல்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டா நான் உங்களுக்கு 2 விஷயத்த அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவங்க வந்து ஜாதகம் கூட தசாபுத்தி மாறிட்டே ஒன் டைம் நீங்கள் சரி இல்லை. இதில் வந்து பேர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், அப்பா அம்மா பேர் போட்டு அடிச்சிட்டாங்கன்னா அது வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட மெமரியில் இருக்கும். திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்க அதில் பதில் சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடும். இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல, இந்த மாதத்தில் இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத வச்சு அவங்க கரெக்டாக சொல்லிட முடியும். ஆனால் வாஸ்துவை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வில் பவர் வேணும். நம்ம வந்து வாஸ்து நிபுணர், அதை வந்து நம்ம வந்து சார்ஜ் ஆகிக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருந்தாலும் அந்த நெகட்டிவான எனர்ஜி கூட உள்ளே போய் நம்ம வெளியில் வர முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ வந்து இந்த இதில் வந்து ரொம்ப கவனத்தோடு கையாளுறதுனால ஏதாவது வந்து அதுக்கப்புறமும் ஃபாலோ, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, அவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் டக்குன்னு வெளியில் வர்றதுனா பெரிய கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்கிறவங்களாம் உடனே வந்துட முடியாது. அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு தன்னம்பிக்கையாக செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, வந்துடுவீங்க,
ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கையாக சொல்லும் பொழுது ஒரு விஷயமா அப்படியே சரி அதனால பண்ணிட்டே தான் இந்த குறைந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 2017 இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ரொம்ப டிவி அதுக்கு முன்னாடியே நான் எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டை சரி பண்ணுறது பக்கத்தில் அப்படிலாம் இருக்கும்போதும் இந்த டிவி மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு காலத்துலேயும் இன்றைக்கி வந்து கிளைண்ட் பேஸ் ஸ்ட்ராங். என் கிளைண்ட்டு ஒருத்தர் 2 பேரை தவிர, ஏன்னா எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அப்போ அந்த நம்மக்கிட்ட சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு இன்றைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கிளைண்ட்டு அவங்களுக்கு ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்காம, அதனால வந்து பேஸ் ஸ்ட்ராங். அதனால வந்து என்னோட பயணம் சூப்பராக நிறைவாக மகிழ்ச்சியாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். சூப்பர் மேம். நிறைய பேருக்கு அதான் சொல்லியிருந்த மாதிரி கையை பிடிச்சி பல பேரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. பல வீட்டு மனைகளையும் சரி, நிறைய பிளாட்ஸ், அதுக்கப்புறமா புதுசாக இப்போ எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலுமே அதை எந்த அளவுக்கு வாஸ்து முறைப்படி பாரம்பரியமாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய தேவை மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. நற்பவிம்மா.